ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவைகுண்டம் தாலுகா வல்லநாடு, திருநெல்வேலியிலிருந்து மிக அருகாமையில் உள்ள இடமாக்க இது பாருங்கள். இதான் நமக்கு இது நம்முடைய லேண்டு. இடது பக்கம் இருந்து பாருங்கள், வேலி போட்டு இருந்ததா, அது நம்முடைய லேண்டு. நேராக இருக்குது பாருங்கள், வலது பரம் இருக்க வேலியாக்கும் நாம் அங்கேருந்து வந்தோம். 3 கேட்டு இருக்குங்க. இது ஒரு கேட்டு. இது தனியாக போட்டிருக்காங்க. அது உள்ளுக்குள்ளே அவங்களோட இடத்துக்குள்ளே ஒரு 10 சென்ட்டை கவர் பண்ணி ஒரு மாட்டு பண்ணை ஒன்று வச்சு, அந்த மாட்டு பண்ணை ஏன்னா இது தோட்டமாகும்போது அந்த மாடு உள்ளே மேய்க்க முடியாதுன்னு சொல்லி அதுக்கு தனி ஒரு வாசல் போட்டு, அதுக்கு தனி ஒரு 4 பக்கம் வேலி போட்டு உள்ள ஒரு மாட்டு கொட்டை வச்சுருக்காங்க பாருங்கள். தனியாக ஒரு வீடு கட்டியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக லேண்டு முழுவதும் சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்காங்க. மொத்தம் இதில் 15 ஏக்கர் இருக்குது. பஸ் ரோட்டில் இருந்து ஒரு 500 மீட்டர் திருநெல்வேலியிலிருந்து தூத்துக்குடி போகக்கூடிய நேஷ்னல் ஹைவே தேசிய நெடுஞ்சாலையில் வல்லநாடு தான் இந்த இடம் இருக்குது. வல்லநாடுடைய மிக அருகாமையில் இருக்குது. நெல்லை, அதாவது திருநெல்வேலி 4வேலேருந்து 18 கிலோமீட்டர் இருக்குது இந்த ஸ்பாட்டுக்கு. இதுவே வாகைக்குளம் ஏர்போர்ட்டுக்கு போகணுன்னா 23 கிலோமீட்டர். சுற்றிலும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டைமண்ட் வேலி. ஆப்போசிட்டில் நல்ல தென்னந்தோப்பு இருக்குது பாருங்கள். மிகப்பெரிய தோப்பு, நல்ல தோப்பு வச்சுருக்காங்க. அதே மண்ணு தாங்க இந்த மண். ஆனால் அந்த மண் செம்மண்ணில் கொஞ்சம் சரல் போல் இருக்கும். அப்போ அதனால சிலவங்க தென்னை வருமா வராதா அப்படிலாம் கேட்பாங்க. தென்னை வரும். நேர் ஆப்போசிட்டில் இருக்குது தோப்பு. பார்த்தீங்களா, அதே சரல் மேலே தெரியுது. இது கம்ப்ளீட்டாக லேண்டு முழுவதும் தென்னையும் வேறு பல வகையான செடிகள் வச்சு இவங்க சொட்டு நீர் பாசனம் போட்டு தண்ணியே போர் இருக்குது யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன ப்ராப்ளம்னா, இபி பேமெண்ட் சர்வீஸ் தான் உள்ளே இருக்குது. ஸோ பேமெண்ட் சர்வீஸை வச்சு நமக்கு இதுக்கு மொத்தம் பார்த்தீங்களா சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்காங்க. 4 பக்கம் அழகாக டைமண்ட் வேலியாக்கும் போட்டிருக்காங்க, முள்வெளி இல்லை. சொட்டு நீர் பாசனம் போடாமல் இது இபிசி ஃப்ரீ சர்வீஸ் இல்லாமல் இது போடும்போது உங்களுக்கு பல ஆயிரக்கணக்கான பில் வந்துடும். பெஸ்ட்டு இதுக்கு என்னென்னா ஒரு சோலார் போடணும். சோலார் போட்டால் மேட்ரு கிளியர். கார் போகிறதுக்கு தனி கேட்டு, பைக் போகிறதுக்கு 2 கேட்டு போட்டிருக்காங்க. அதாவது ஒன்று லேண்டுக்குள்ளே போகிறதுக்கு, இன்னொன்று நம்ம லேண்டுக்குள்ளே உள்ள பண்ணைக்கு போகிறதுக்காக பாருங்கள். ஸோ நல்ல ஒரு லேண்டுங்க இதுங்க. ஒரு சோலார் மட்டும் போட்டால் போதும். ஒரு 60,000 ரூபாய்க்கு ஒரு சோலார் வாங்கி வச்சுட்டிங்கன்னா தண்ணியை அடித்து கம்ப்ளீட்டாக, ஏன்னா இது தென்னை வச்சு தென்னெல்லாம் கருகி போய் நிற்கிது, பச்சையாகவும் நிற்கிது, காஞ்ச நிற்கிது. ஸோ நல்ல ஒரு லேண்டு. உங்களுக்கு இது தேவையானால் நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் கொண்டு காணிக்கிறோம். ஒரு ஏக்கருக்கு 16 லட்சம், சென்டோட விலை 16,000 ரூபா தான் கேட்காங்க. இந்த மாதிரி விலை குறைஞ்ச ரேட்டெல்லாம் நமக்கு கிடைக்கவே ரொம்ப அபூர்வம். ஸோ உங்களுக்கு தேவையானால் நீங்கள் கால் பண்ணலாம். இடத்த கொண்டு காணிக்கேன். ஏன்னா கம்ப்ளீட்டாக சொட்டு நீர். இந்த வேலியை பார்த்தீங்கன்னா 5 அடி ஹைட்டில் டைமண்ட் வேலி போட்டிருக்காங்க. சர்வீஸ் மட்டும் எடுக்கணும். ஒரு சர்வீஸ் எழுதி கொடுத்துட்டு நீங்கள் வேறு ஒன்றும் செய்யணும். இதை எடுக்கிறவங்க ஒரு சோலார் மட்டும் போட்டால் போதாங்க. 60,000-70,000 ரூபாய்க்கு மேலே ஆகாது. போட்டாச்சுன்னா எல்லாம் கம்ப்ளீட்டாக சொட்டு நீர் போட்டு மோட்டர் இருக்குது, இப்போவும் ரன்னிங்லாம் இருக்குது. ஆனால் அதை யூஸ் பண்ண மாட்டேங்காங்க. ஸோ அதனால் கம்ப்ளீட் 15 ஏக்கர் வச்சு விட்டுருக்காங்க தென்னை. அவ்வளோ கொஞ்சம் பாதி கருகி போய் நிற்கிது, இப்போ கொஞ்சமாக பச்சையாக நிற்கிது. ஸோ இதை மெயின்டைன் பண்ணி கொண்டு போகிறவங்களுக்கு நல்ல லாபம், நல்ல மண். ஆப்போசிட்டில் தோப்பாகவே இருக்குது. உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள். ஒரே ஒரு கையெழுத்து தான். ஓகே, தேங்க்யூ.